வெல்கம் டு ஷெபி டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் கிளாஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா சாப்டர் 1 பற்றி பார்த்தோம். இன்னைக்கு சாப்டர் 2ல த வவ்வல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வவ்வல் சவுண்ட்ஸ். தேர் ஆர் 6 simple long vowel sounds in the English language. Namely a, e, a, o, u. As heard in this word என்னலாம்னா ba, a for all, e for each, a for all, o for oak, u for oos. Next, short vowels. There are 6 corresponding short vowels in the language. அதுக்கு என்ன வேர்ட்லாம்னா a, a, e, o, au, u. என்ன வேர்ட்லான்னு பார்த்தா a for at, a for edge, e for it, o for oat, au for tub, u for book. இந்த வேர்ட்லாம் இதுக்கு யூஸ் பண்ணணும். The long vowelsக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். The long vowel may be remembered by repeating the sentence. இந்த வேர்டை ரிப்பீட் பண்ணி படிச்சுட்டு இருந்தா இந்த vowel நமக்கு ஞாபகம் இருக்கும். Pa, may, we, all go to. எக்ஸாம்பிள் இதை போட்டு இந்த ஒரு இதை படிச்சு நம்ம வச்சு ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தா அது மறக்காது. அப்புறமா ஷார்ட் வவல்ஸ்க்கு the short vowel may be remembered by repeating the sentence. That pen is not much good. இந்த வேர்டு இவ்வளோத்தையும் மறக்காம நம்ம ரிப்பீட் பண்ணி படிச்சுட்டு இருக்கணும். இதுதான் எக்ஸாம்பிள். That pen is not much good. Next, vowel signs. The long vowels represented by a heavy dot and heavy dash. இந்த லாங் வவல்ஸ் நம்ம எழுதும் போது ஹெவி டாட்னா டார்க்கா டாட் வைக்கணும். அடுத்து ஹெவி டேஷ், டார்க்கா டேஷ் போடணும். அது நம்ம பின்னாடி ஸ்ட்ரோக் எழுதும் போது தெரியும். அடுத்து த ஷார்ட் வவல்ஸ் ரெப்ரசன்டேட்டட் பை ஷார்ட் வவல்ஸ் எழுதும் போது ஷார்ட் ஸ்ட்ரோக்ல ஷார்ட் வவல்ஸ் எழுதும் போது லைட்டா டாட் வைக்கணும். அடுத்து லைட்டா டேஷ் போடணும். இதுதான் ஷார்ட் வவல்ஸ். அடுத்து வவல்ஸ் பிளேஸ், எந்தெந்த இடத்துலலாம் அந்த இது வைக்கணுங்கிறத பார்க்கலாம். தேர் ஆர் 3 points on a stroke close to which a vowel sign may be placed, may be at the beginning, the middle, the end. 3 placeல நம்ம இந்த சைன் வைக்க போறோம். அது ஸ்ட்ரோக் எழுதும் போது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், the vowels are accordingly called first place, second place and third place vowel respectively. இப்படி ஒரு ஸ்ட்ரோக் எழுதிருக்கோம்னா அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். அடுத்து இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ். In the case of downstroke, therefore the vowel places are counted from the top downward. இப்படி டாப்ல இருந்து டாப் டவுன்வர்ட்ல இப்படி எழுதலாம். இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ். இந்த பக்கம் இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ். அப்புறமா நெக்ஸ்ட், in the case of upstroke, the vowel places are counted from the bottom upward. upward stroke எழுதும்போது இங்க இருந்து இப்படி எழுதும்போது இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ். இந்த பக்கம் இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ். நெக்ஸ்ட், in the case of horizontal, the vowel places are counted from the left to right. horizontal stroke நம்ம எப்படி எழுதும்போது கே எழுதணும்னா இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ். இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். எம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ். தேங்க்யூ.